ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பாப்பாவுக்கு பர்த்டேக்கு நாள் எடுத்த வீடியோ தான். என்றைக்குமே பாப்பாவுக்கு வந்து பர்த்டே முடிஞ்சு தான் வந்து உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 மந்த்தாகவே பாப்பாவுக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீவர், ஹை ஃபீவர் இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமா சரி நாள் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிட்டு அப்புறமா அப்போ தான் கொஞ்சம் பாப்பா தெளிவாக கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா டயர்டாக உட்காந்துருப்பா. அப்போ விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் சிம்பிளாக தான் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறதுனால சரி ஒரு 1/2 kg மட்டும் கேக் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேக் ஷாப்பில் போய் கேக் வாங்கினோம். அன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரிண்ணே எனக்கு மஷ்ரூம் பப்ஸ் கொஞ்சம் சூடாக வாங்கி நான் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு 1/2 kg கேக்கு அவங்க ஆர்டர் சொல்லி வாங்கிட்டு இந்த சாக்லேட் வந்து ஒரு சாக்லேட் வந்து 10 ரூபி அப்படின்னு சொன்னாங்க. சரி இதில் 10 இது சும்மா பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக தான் பண்ணுறதுனால 10 இது வாங்கிட்டு போனோம். அவங்க வந்து கம்பெனியில் வந்து 30 கொடுக்கறதுக்காக 30 சாக்லேட் வந்து ஆர்டர் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பி வரப்பையும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா வீட்டுக்கு வரலாம்னா அம்மா வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த கொலுசு தான் பாப்பா இன்ன வரையுமே போட்டிருந்தா. அதுவும் கொஞ்சம் அறுவுறது முத்து இந்த மாதிரி பாப்பா அடித்து நல்லா யூஸ் ஆகி நல்லா முத்தெல்லாம் கொட்டிடுச்சு. அறுவுற ஸ்டேஜில் இருந்துச்சு. சரி அதை கொடுத்துட்டு அம்மா மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்கன்ட்டு அப்புறமா நேராக வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போய் ஜிஆர்டிக்கு தான் போய் பாப்பாவுக்கு அந்த பழைய கொலுசை போட்டுட்டு புது கொலுசு கொடுத்துட்டு மேற்கொண்டு பணம் கொடுத்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு அது வந்து நல்லா டைட் பண்ணி கொரடு வச்சு டைட் பண்ணி இருந்ததுனால திறக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அதை வந்து நல்லா கழட்டி எடுத்துட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து சிம்பிளாக கொலுசு வாங்குவோம் அப்படின்னு அம்மா வந்து சொன்னாங்க, நீ ஜால்ராவே வாங்கிட்டு வா, அப்புறமா ஸ்கூல்லாம் போனால் வந்து பெருசாக போட முடியாது, கொலுசெல்லாம் போட முடியாது, அதனால் இப்போயே வந்து ஜால்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொலுசு வாங்கலான்னு பார்த்தேன். இது வந்து அப்புறமா அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டும் பாப்பா ஜால்ரா தான் போட்டிருந்தா. சின்ன ஜால்ராவே வாங்குவோன்ட்டு கொஞ்சம் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப வெயிட்டு ரொம்ப ஜால்ரா இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு சவுண்டு நடந்தால் சவுண்டு கேட்குற அளவுக்கு நாங்கள் இந்த கொலுசு தான் வந்து அவங்க அப்பாவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த கொலுசு எடுத்தோம். நிறையா வச்சுருந்தாங்க. சிம்பிளாகவும் இருக்குது, கொஞ்சம் ஜால்ரா அந்த மாதிரி கொலுசு வந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ஜால்ரா தான் நான் வாங்குறதுனால ஜால்ரா உள்ள கொலுசு மட்டும் இது பண்ணிவிட்டு ஜிஆர்டிலேயும் நான் கொஞ்சம் சீட்டு கட்டுறது வந்து அதையும் கட்டினேன். இந்த முத்து வந்து ஒத்தையாக ஒரு முத்து இருந்துச்சு. இது பாப்பாவுக்கு போட்டு பார்த்தப்ப ஏற்கனவே முத்து நிறையா இருக்கிறதே கொட்டி போயிருது, இது கொட்டினா அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கொலுசை தான் பாப்பாவுக்கு சூஸ் பண்ணது.